தப்பா தான் பரவாயில்ல, என்ன இருக்கு, நம்ம தான் நம்ம கிளாஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப கணக்கெல்லாம் படிச்சீங்க இல்லையா, லைப்ரரிலாம் படிக்கிறீங்க, அதுல இருந்து ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருக்கிறோம். 2 பேரில் ஒருத்தன் ரொம்ப சோம்பேறியானவன், ஒருத்தன் நல்லா உழைக்கக்கூடியவன். அப்போ அவன் என்ன செய்வான்னா, ஒருத்தன் எதுவுமே செய்யாமல் எனக்கு நல்ல நல்ல ஒரு விளைச்சல் வேணும், எனக்கு ஒரு நல்ல பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். இன்னொருத்தனுக்கு வேணும், நான் ரொம்ப உழைச்சி தான் எனக்கு நிறைய பொருள் வேணும்னு நினச்சிட்டு இருப்பான். அப்போ ஒருத்தன் நல்ல வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிப்பான். இன்னொருத்தன் சும்மா எதுவுமே செய்யாமல் வீட்டிலே இருந்துட்டு பைசா வேணும்னு நினச்சிட்டு அவனுக்கு கிடைக்காது. அப்போ அவன் திருட்டு செஞ்சு நல்லா ஒரு கள்ளத்தனமாக பணம் சம்பாதிப்பான். ஆனால் இவன் முயற்சி செஞ்சு பணம் சம்பாதிக்கிறனால அவனுக்கு கையில் நிற்கும். ஆனால் அவன் திருட்டுத்தனமாக செய்யறனால அவன் இந்த ஜெயிலில் ஏறிது நல்ல தப்பு செஞ்சதுனால அவன் கடைசி வரை அவன் ஒரு திருடனாட்டே இருப்பான். முயற்சி செஞ்சவன் அந்த நல்ல நம்பிக்கை. சிம்பிளான இதுதான். அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்கலாம். அதுவுமே ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா சொல்லுடா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. அப்படி சொல்றாரு கேட்கறாரு. நீங்க லாஸ்ட் சொல்லுங்க. அரசு பள்ளி மாணவிகளிடம் அமைச்சர் கீர்த்தனா ஆங்கிலத்தில் பேசும்போது அவர்கள் பதிலளிக்க முடியாமல் திணறியதும் இதையே லாஸ்ட் பெஞ்சில் கேளுங்க என சொன்ன வீடியோ வைரலாகி வருகிறது. சிம்பிளான இதுதான். அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்கலாம். அதுவுமே ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா சொல்லுடா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. அப்படி சொல்றாரு கேட்கறாரு. நீங்க லாஸ்ட் சொல்லுங்க.